வணக்கம் மக்களே, இது உங்கள் ரெஸ்லிங் மச்சி. நான் உங்கள் ஏ. வணக்கம் மக்களே, நான் உங்க VK. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்ல்மேனியாவோட நைட் 1 ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் மேட்ச் இஸ் கண்டர் வர்சஸ் ஜெய் ஊசோ. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச், என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச். இதில் சேலஞ்சர் வந்து ஜெய் ஊசோ வழக்கம் போல் என்ட்ரன்ஸில் ரெஸ்ல்மேனியா ஸ்பெஷல் என்ட்ரன்ஸோட கீழே இறங்கி வந்தார் வித் மக்களோட ஈட்டோட. தென் நம்ம குந்தர் நம்ம சாம்பியன், ஆக்சுவலி அவர் தான் வந்து இன்னும் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸோட வரணும். ஆனால் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் என்ட்ரன்ஸில் எந்த ஒரு ரெஸ்ல்மேனியா ஹைப்பும் இல்லாமல் நார்மலாக வந்தார். தென் இந்த மேட்ச் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி இந்த மேட்ச். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் கொஞ்சம் ஆவரேஜ் மேட்ச் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜே ஊஸ்லேருந்து இந்த மேட்ச்க்கு நான் ஜே ஊசோ ரொம்ப எதிர்பார்த்தேன். இது முன்னாடி நான் இந்த ஸ்டேமனும் சரி, அவர் இந்த மேட்ச் கொஞ்சம் ப்ரூட்டலாக விளையாடுவார், குந்தரை கொஞ்சம் பயங்கரமாகவே அடிப்பார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அடித்தாரு. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் விளையாடலையோன்னு நினச்சேன். குந்தரும் அதே ஸ்டேமன் தான் சொல்கிறேன். அவரும் அந்த அளவுக்கு இந்த மேட்சை எடுத்துகிட்டு போலேன்னு தான் நினைக்கிறேன். நான் அவங்க ஸ்டார்டிங் அமைச்சு கட்சி முடிக்க வரைக்கும் மோஸ்ட்லி நிறைய ஃபினிஷிங் மூவாக தான் இருந்துச்சு. ஃப்ளாஷும் சரி, ஊசோ ஃப்ளாஷும் சரி, ஸ்பியர் அந்த மாதிரி மூவாக தான் ரொம்பவே இருந்துச்சு. அவரோட பவர் பாம் அண்ட் அவரோட சம்மிஷனும் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச் எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியை கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னால எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச் இது இந்த ரெஸ்ல்மேனியா கார்டில். ஏன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள்ஸ் மேட்ச், ஜெய் ஊசோட பெஸ்ட் சிங்கிள் மேட்ச்னு சொல்லலாம். ஆனால் குந்தருக்கு வந்து அப்படி இல்லை. நம்ம ஜெய் ஊசோ பற்றி பேசுவோம், நம்ம அவர் தானே வின் பண்ணார், உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி வந்து என்ன பிரச்சனைனா மோஸ்ட்லி வந்து ரெண்டு பேரும் ஸ்லோ அண்ட் தெரியாத சண்டை போட்டாங்க. மோஸ்ட்லி ஃபினிஷர் மூவ்ஸ், சிக்னேச்சர் மூவ்ஸ் தான் சண்டை போட்டாங்க. அண்ட் வந்து ஜெய் ஊசோ பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஓவர் சூப்பர் கிக்ஸாக இருக்கும் ஒரு மேட்ச்சில், இங்கிட்ட அங்கிட்ட ரொம்ப ஹைப்பராக சண்டை போடுவார். அதே சமயத்தில் குந்தர் வந்து ஸ்லோவாக சண்டை போடுவார். ஆனால் இது ரெண்டு பேருமே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக டைம் எடுத்து சண்டை போட்டாங்க. மோஸ்ட்லி சாப்ஸ் இது பண்ணாங்க. தென் கடைசி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் குந்தர் தான் வந்து மேட்சை வந்து எல்லா ஃபினிஷர் சிக்னேச்சர் நம்ம கேம் விளாட்ற மாதிரி முடிப்பார். ஆனால் இந்த தடவை நம்ம ஜெய் ஊசோ தான் அப்படி முடிச்சார். 2 சூப்பர் கேக், ஒரு பவர் பாம், 2 ஸ்பியர், 3 ஊசோ ஸ்பிளாஷ். தென் நம்ம குந்தரோட ஸ்லிப்பர் ஹோல் பண்ணோடனே குந்தர் டேப் அடிச்சிட்டாரு, சப்மிட் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து நம்ம ஜெய் ஊசோ. இந்த மேட்ச்ல வந்து ஆக்சுவலி எனக்கு பிடிக்காதது என்னன்னா நம்ம குந்தர் சப்மிஷன் பிடிச்சோடனே சப்மிட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி 2 years பேக் ஒரு 3 years பேக் ஹிலியா டிராகனா கூட தான் அப்படி டேப் அடிச்சாரு, அதாவது நம்ம NXT UKல. ஸோ அதுக்கப்புறம் டேப் பண்ணதுன்னா இதான் 2வது மேட்ச். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஊசோட பெஸ்ட் மேட்ச் இது ரெஸ்ல்மேனியாவோட எவரேஜ் மேட்ச் தான். பட் இந்த ஏன் வந்து ஜெய் ஊசோ தேய்ச்சிட்டாரு. செகண்ட் மேட்ச் வந்து ஃபார் த வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப். இதில் நம்ம சாம்பியன் வந்து த வார் ரைடர்ஸ் வர்சஸ் த நியூ டே. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பர் எவரேஜ் மேட்ச்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வார் ரைடர்ஸ் தான் ஃபுல் டாமினேட் பண்ணாங்க. பாடி ஸ்பிளாஷஸ், பவர் மூவ்ஸ், ஹை ஃப்ளையிங் மூவ்ஸ் தான் ஈஸியாக பண்ணாங்க. ஸோ நான் நினச்சேன், நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்த வார் ரைடர்ஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்க, ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த வாட்டி நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த நியூ டே தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் நாங்கள் பார்க்குறப்ப பிகே இன்வால்வ் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசிக்கும் வரவே இல்லை. அண்ட் இந்த மேட்ச் த வார் ரைடர்ஸ் த நியூ டேவும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம நல்லாவும் விளையாண்டாங்க. அவங்க நியூ டே ஹில்னால அவங்க மோஸ்ட்லி த வார் ரைடர்ஸ் வீக்னஸ் யூஸ் பண்ணி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நெக் இன்ஜுரி இருக்கு, அந்த இன்ஜுரி டார்கெட் பண்ணி அவங்களோட மூவ் இருந்துச்சு. கடைசியாக அவங்களோட இந்த டே லைட்டை யூஸ் பண்ணி அவங்க சீட் பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எப்படி சீட் பண்ணி தைச்சாங்கன்னா அவங்க வந்து டே லைட் ஃபினிஷை போட்டுட்டு காஃபி வந்து காலை பிடிச்சிட்டாரு. லைக் பின்லேருந்து எகிராமல் இருக்க காலை பிடிச்சோன்னே ஸோ அவரால் பின் எகிர முடியல நம்ம ஐவாரால்.
ஸோ அப்படிதான் தேய்ச்சிட்டு இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா பெல்ட் எடுத்துட்டு நம்ம வடிவேல் சார் இந்த ஓடிட்டேல அப்படின்னு ஓடுற மாதிரி ரிங்கை ஃபுல்லாக விட்டு என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஓடிட்டாங்க. அண்ட் இன்னொரு இது என்னன்னா இப்போ நம்ம நியூ டே வந்து 12th டைம் டேக் டீம் சாம்பியனாக ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ஜேக் காகல் வர்சஸ் நேயோமி. இந்த மேட்ச் வந்து நம்ம நேயோமியோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க என்ட்ரன்ஸ் வந்து ஹீல் கேரக்டர்னால புது என்ட்ரன்ஸ் புது மியூசிக்கோட ஸ்டார்ட் ஆனாங்க. அவங்க வந்து கோஷன் அப்படின்னு அந்த போலீஸ் இது இருக்கும்ல, ஸோ அதுலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு என்ட்ரன்ஸு நல்லாவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜேத்தை வந்து அவங்க வந்து ஸ்டாம்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி அதனால வெதர் ரிப்போர்ட்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கி அந்த அவங்களோட என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா அது இப்படி பார்த்தோன்னே எனக்கு ஆக்சுவலி பிடிக்கவே இல்லை. ஆனால் இந்த மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. 2 பேரும் தரமான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஒரு சைடு ஜே கார்கேல் அவங்களோட பவர் ஹவுஸோட மூவ் தான் யூஸ் பண்ணாங்க. அண்ட் நவோமி அவங்க டெக்னிக்கலாக மூவ் தான் யூஸ் பண்ணி அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் பட் வந்து அவங்களால வின் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம ஜேட்காக்கள் தான் அவங்க வின் பண்ணாங்க. எப்படி வின் பண்ணாங்கன்னா இவங்க நயோமி வந்து நிறைய மூவ் பண்ணும்போது ஒரு மூவ் வந்து அவங்க வந்து பாடி ஸ்பிளாஷ் மாதிரி ஏதோ போட வருவாங்க. ஜேட்காக்கள் அவங்கள அப்படியே லாக் பண்ணி ஜேக் ஹேமர் போடுவாங்க. தென் அதே மாதிரி திருப்பி பாடி ஸ்பிளாஷ் பண்ணும்போது அவங்கள கிராப் பண்ணி பாடி ஃபாலோவே ஸ்லாம்லாம் போடுவாங்க. ஸோ கடைசியாக ஒரு பவர் பாம் மாதிரி போட்டு அப்படி அது பத்தாம அவங்களோட ஃபினிஷர் ஜேடட் அதையும் போட்டு இந்த மேட்ச் வந்து கிளீனாக வின் பண்ணி ஜேட்காக்கள் வந்து ரெசல்மேனியாவில் ஒரு வின்னராக வெளியாகுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து ஜேட்காக்கள் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு மூவ் ஆன் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனுக்கு LA Knight vs ஜேக்கோ ஃபாத்து மோதிக்கிறாங்க. 2 பேரும் இந்த மேட்சை சொல்ல போனோம்னா இந்த மேட்ச் 2 பேரும் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. 2 பேரும் மாற்றி விட்டு கொடுத்துக்காம இந்த மேட்சை நல்லாவும் விளையாண்டாங்க. இந்த மேட்ச் ஓடுறப்ப நடுவில் த பிளட் லைனோட இன்வால்வ்மெண்ட் இருக்குமான்னு வச்சிருந்தோம். ஆனால் ஆக்சுவலி எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் நியூ பிளட் லைன்லேருந்து வரல. இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி கிளீனாகவே முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த மேட்ச்ல வந்து நிறைய ஹைலைட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒன்று என்னன்னா நம்ம ஜேக்கோ ஃபாத்து மூன்சால் அவரோட ஃபினிஷர் ட்ரை பண்ணும் போது ஏர்லேயே வந்து நம்ம LA Knights வந்து BFT போடுவார். அவரோட ஃபினிஷர் பின்னாடி பாரு ஜேக்கோ ஃபாத்து வந்து ரோப் பிரேக் பண்ணிடுவார். தென் இந்த மேட்ச்சை வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஜேக்கோ ஃபாத்து டபுள் மூன்சால் போடுவார் முதல் தடவை. தென் செகண்ட் தடவை போட்டு இந்த மேட்சை கிளீனாக வின் பண்ணி அவரோட முதல் ரெசல்மேனியாவை யுனைடெட் சாம்பியன் வெளியாகிறாரு. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எல் கிராண்டே அமெரிக்கானோ வர்சஸ் ரே மிஸ்டீரியோ நம்ம ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருந்தோம். பட் ரீசனாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்ம ரே மிஸ்டீரியோக்கு இன்ஜெக்ட் ஆனதுனால அவருக்கு பதிலாக இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ரே ஃபீனிக்ஸ் கலந்துக்கிறாரு. இந்த ரே ஃபீனிக்ஸ் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ரெசல்மேனியாவும் ரே மிஸ்டீரியோக்கு பதிலாக கலந்துக்கிறாரு. ஆனால் ரே மிஸ்டீரியோ வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பா அதே அளவுக்கு தான் ரே ஃபீனிக்ஸும் வந்து கொடுத்துருந்தாரு. அவர் இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ரே ஃபீனிக்ஸ் இருந்தாவும் இந்த மேட்சை தனமாக கொடுத்தாரு. 2 பேரும் மாற்றி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச் கடைசியில் நம்ம அமெரிக்கானோ சீட் பண்ணி என்னதான் சீட் பண்ணி வின் பண்ணியிருந்தாலும் மிஸ்டர் அமெரிக்கானோ அதுக்கு முன்னுக்கு ரே ஃபீனிக்ஸை பற்றி நம்ம சொல்லணும்னா 2 பேருமே வந்து பெஸ்ட் லூச்சா ரிப்ளே ஸ்டைலில் விளாண்டாங்க. அவர் நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து அமெரிக்கானோ வந்து சேட் கேபிள்னு. பட் அவர் அவராக இருந்தாலும் ஸ்டீல் வந்து லூச்சா ரிப்ளே ஸ்டைலில் தான் வந்து இந்த மேட்ச் வந்து கொண்டு போனாங்க. இதில் வந்து லாஸ்ட் மினிட்ல நம்ம அமெரிக்கானோ வந்து அந்த மெட்டல் பிளேட் சொன்ன மாதிரியே மெட்டல் பிளேட் வச்சு நம்ம ரே ஃபீனிக்ஸ் மேலேருந்து பாயும் போது ஹெட் பட் அடிச்சு அப்புறம் அவரோட ஃபினிஷர் ஹெட் பட் போட்டு ஃப்ளையிங் ஹெட் பட் போட்டு இந்த மேட்சை வந்து கிளீனாக எந்த ஒரு இன்டர்ஃபியரும் இல்லாமல் சீட் பண்ணாலும் கிளீனாக வந்து பின்னடிச்சு இந்த மேட்ச் நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானோ வின் பண்ணிட்டாரு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஏன் அவரை வின் பண்ண வச்சாங்கன்னு நம்ம யோசிச்சோன்னா இப்போ நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா WWE AAA அவங்க கூட சைன் பண்ணி AAA வந்து மெக்சிகனில் ஒரு லூச்சா ரிப்ளே ஒரு கம்பெனி. ஸோ அவங்க கூட வந்து புதுசாக சைன் பண்ணி ஒரு மேட்ச் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து மேபி ரே மிஸ்டீரியோ வர்சஸ் எல் கிராண்டே நடந்து அங்கே வந்து இந்த எல் கிராண்டே யாருன்னு செட் கேபிளோ ஓமோஸோ ஹல்கோகனோ அந்த மாதிரி யாரோ அப்படின்னு தெரிய வைக்கலான்னு ஒரு தியோரி இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல லூச்சா ரிப்ளே ஸ்டைலில் உள்ள நல்ல மேட்ச். ரெசல்மேனியா நைட் 1ஓட 6th மேட்ச் வந்து ஸ்டிஃபனி ஸ்ட்ராட்டன் வர்சஸ் சார்லட் ஃப்ளேயர் ஃபார் WWE Women's Championship. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த மேட்ச் வந்து அவ்வளையும் ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் பிடிக்கல. பிகாஸ்
இதுல வந்து ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாம எனக்கு தோணுச்சு. இவங்க மூவ் இவங்க அடிச்சாங்க, அவங்க மூவ் அவங்க அடிச்சாங்க. ஆனா அந்த கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். ரசலஸ்குள்ள எப்போதும் கெமிஸ்ட்ரினா தான் அந்த மேட்ச் வந்து பெஸ்ட் மேட்சா இருக்கும். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இல்லை. தென் அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட பர்சனல் இஷ்யூ அதை வச்சு தான் சண்டை போட்ட மாதிரி எனக்கு இருக்கு. ஒரு ரசலிங் மேட்சோட இந்த மேட்சை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் எனக்கு ஓகே ஓவர் ஃபேவரட்னு சொல்ல, ஆனால் கொஞ்சம் அவரேஜ் மேட்ச் தான் நான் சொல்லுவேன். ஆனால் டிஃபினி இந்த மேட்ச்ல இருக்கிற காண்டை தான் ஃபுல்லாகவே சார்லட் காமிச்சிட்டாங்க உங்களுக்கு. அவங்க போட்ட மூவும் சரி, அவங்க போட்ட சண்டையும் சரி, எவ்வளோ இன்னும் இதுக்கு முன்னுக்கு இந்த மேட்சோட இந்த மேட்ச் இன்னும் நல்லா தான் இருந்துச்சு. டிஃபினியோட இந்த மேட்ச் இன்னும் பெஸ்ட் மேட்ச் தான் நினைக்கிறேன். அண்ட் கடைசியா அவங்க வந்து அவங்களோட மூவ் சோல் போட்டு அந்த மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சிஃபனி வந்து மூன் சால் போட்டு அவங்க வந்து இந்த மேட்சை வந்து வேர்ல்ட்டை வந்து ரீட்டைன் பண்ணாங்க. ஆனால் சார்லட் ஃப்ளேர் அவங்களோட ஃபினிஷர் நேச்சர் செலெக்ஷன் அதெல்லாம் போடும் போது நம்ம சிஃபனிக்கு வந்து பல்லு உடஞ்சி தென் இங்கேயும் வந்து ரத்த காயம் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சை வந்து நம்ம ஸ்டிஃபனி ஸ்ட்ராட்டர் வின் பண்ணதுனால சார்லட் ஃப்ளேருக்கு இவங்க மேலே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. ஏன்னா அவங்க கடைசியாக போகும்போது நாட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுலேயே நமக்கு தெரியுது இவங்களுக்குள்ள உள்ள அந்த பர்சனல் இது வந்து முடிஞ்சு ஒரு ரஸ்லராக ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த மேட்ச் வந்து அவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னு. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் த மெயின் ஈவென்ட், நைட் ஒனோட மெயின் ஈவென்ட், எல்லாரும் வெயிட் பண்ண ஒரு மெயின் ஈவென்ட், செத் ராலன் வர்சஸ் ரோமன் ரெயின் வர்சஸ் சிஎம் பங்க். இந்த மேட்ச் வந்து நெருப்பான மேட்ச்சு. ஸோ அதே போல தான் நம்ம செத் ராலனோட என்ட்ரன்ஸ் வந்து நெருப்பாகவே இருக்கும். அவர் ஃபயர்டோட வந்து ஃபுல்லாக நெருப்பை இது பண்ணி அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ். தென் நம்ம ஓடிசி அவரோட ஓடிசி என்ட்ரன்ஸில் வருவார். கடைசியாக நம்ம சிஎம் பங்க் நம்ம பவுல் ஹேமன் கூட அந்த கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அந்த சாங்கோட என்ட்ரன்ஸ் வருவார். பொறுத்திக்கும் இந்த மேட்ச் சொன்னோன்னா மேட்ச் செம்மையாக தான் இருந்துச்சு. 3 பேரும் மாற்றி மாற்றி அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாங்க. நடுவில் அந்த ஷீல்ட் போன் போடலான்னு செதுரன் இது பண்ணுறப்ப அவருக்கும் அந்த ரோமரேன் ஷீல்ட் போம்னா போட முடியாதுன்னு சொல்லி அவரையும் அட்டாக் பண்ணுறப்பையும் சரி, அவன் இந்த மேட்ச்ல யாரையும் நம்பல. கடைசியா பவுல் ஹேமன் நம்புவாரு. அந்த பவுல் ஹேமன் சிஎம் பங்கும் சரி, நம்ம ரோமரேனும் சரி, ரெண்டு பேர்த்தையும் அட்டாக் பண்ணி செத்ரோன் கூடயே சேர்ந்துருவாரு. இந்த மேட்ச் கடைசியா செத்ரோன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்னை பொறுத்திக்கும் இந்த மேட்ச் பெஸ்ட் 3 வருஷமேனியோட பெஸ்ட் மேட்ச் சொல்லுவேன். ஓகே, அது வந்து அவரோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தா இது ஒரு பெஸ்ட் மேட்சான்னு கேட்டா இல்லை, ஆனா ஒரு பெஸ்ட் எண்டிங்னு நான் சொல்லுவேன். ஓகே, நீங்க முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாவே அவங்க ஸ்பெஷல் மூவ் தான் போடுவாங்க. ஸ்கர்ட் ஸ்டாப் போடுவாங்க, ஸ்பியர் போடுவாங்க, ஜிடிஎஸ் போடுவாங்க, அனகொண்டா வைஸ் போடுவாங்க, எல்லாமே பெடிகிரி போடுவாங்க. ஸோ எல்லா மூவும் மாற்றி 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 போடும் போது எல்லாமே வந்து 2.99 செகண்ட்ல வந்து கிக் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சப்மிஷன் பிடிக்கும் போது இவங்க அவங்க ஃபினிஷரை அடிக்கிறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக வந்து எல்லாருமே லைக் எல்லாம் படுத்து இருக்கும் போது நம்ம பவுல் ஹேமன் வந்து அவரோட சேர் வந்து எடுத்துட்டு சிஎம் பங்கிட்ட கொடுப்பாரு, அதாவது ரோமரைன் அடிக்க சொல்லி. அப்போ வந்து ரோமரைன் வந்து அவருக்கு பிரேக்கப் ஆன மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுவாரு. ஸோ அப்போ வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து நாக்களை எடுத்து அடிக்கும் போது நம்ம பவுல் ஹேமன் லோ பண்ணிடுவாரு. ஸோ அவரை பிட்ரே பண்ணிடுவாரு. தென் அந்த நாக்களை திருப்பியும் நம்ம ரோமரைன் எடுத்து நம்ம ஷீல்ட் பிரதரான ரோலன்ஸ் அடிக்க சொல்லுவாரு. நம்ம ரோமரைனும் ரொம்ப சந்தோஷமாயி நம்ம பவுல் ஹேமன் நம்ம கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷமாயி நம்ம செத்ரோன் அடிக்க போகும்போது பவுல் ஹேமன் திருப்பியும் ஒரு லோ போலோ நம்ம ஓடிசிக்கு பண்ணிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுல் ஹேமன் செத்ரோலன் கூட சேர்ந்து இந்த மேட்சை வின் பண்ணி நான் செத்ரோலன் ஒரு பவுல் ஹேமன் காயா ஹீலா மாதிரி பவுல் ஹேமன் காயா ஆயிட்டாரு. இந்த மேட்ச் வந்து இப்படிதான் போச்சு. நாங்களும் இப்படிதான் ஆக்சுவலி ப்ரெடிக்ஷன் பண்ணோம், நம்ம செத்ரோலன் வந்து பவுல் ஹேமன் காயா ஆயிடுவாருன்னு. ஸோ அதே போலதான் நடந்துச்சு. இது வந்து ஒரு பெஸ்ட் மேட்ச் ஆஃப் த நைட் சொல்லலாம். ஆனால் ரசல்மேனியால பெஸ்ட் மேட்சான்னு கேட்டா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய திருப்பத்திரை மேட்ச் கர்ட் எங்கள் அவங்களாம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் இந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எண்டிங்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து அன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ல நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த பவுல் ஹேமன் அண்ட் செத்ரோலன் டீம் வந்து நம்ம ராக்கோட சேருவான்னு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணோம் நேற்று. ஆனால் அது செகண்ட் டேல தான் தெரியும். இந்த ஜான்சினா கோடி ரோடு மேட்ச்ல அவங்க இன்வால்வ் ஆனாங்கன்னா அது 100% கன்ஃபார்மாக ஆயிரும். ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து இவங்க 2 பேரும் வந்து ராக்கோட சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டோரி லைனாக எடுத்துகிட்டு போய்
மேபி அப்படி தான் சேர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட ரெசல்மேனியா நைட் ஒன்னோட ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி கொஞ்சம் ஷேரும் பண்ணிடுங்க. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் நைட் ஒன்னோட எது பெஸ்ட் மேட்ச்னு காமெண்ட் பண்ணிடுங்க. அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது மிஸ்டர் VK. நான் உங்கள் இது ரஸ்லிங் மச்சி.